نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் உலகை படைத்து ஆளுகின்ற அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அண்ணல் அவர்களின் குடும்பத்தவர்கள், அண்ணல் அவர்களின் தோழர்கள், அண்ணல் அவர்களை யாரெல்லாம் மறுமை வரைக்கும் பின்பற்றுகின்றார்களோ அவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என வேண்டியவனாக, ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றும் முகமாக அல்லாஹ்வின் இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, எல்லா நிலைகளிலும் தக்குவா என்று சொல்லக்கூடிய இறையச்சத்தை உள்ளத்திலே நிலைநிறுத்தி அவனை பயந்து வாழக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மனைவரையும் ஆக்குவானாக என பிரார்த்தித்தவனாக ஹுத்பா உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். இன்றைய ஹுத்பா உரையில் முஹர்ரம் மாதத்தின் சிறப்புக்கள் என்ற ஒரு தலைப்பில் திருமறை அல் குர்ஆனிலிருந்தும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வியலில் இருந்தும் ஒரு சில செய்திகளை குறுகிய நேரத்தில் நான் உங்களுடைய மேலான கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு நான் விரும்புகிறேன். நாம் இருக்கக்கூடிய மாதம் முஹர்ரம் மாதம், இறைவனால் சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்களில் ஒரு மாதம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை அல் குர்ஆன் சூரா தௌபா 36வது வசனத்தில் இறைவனால் சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்களை பற்றி நமக்கெல்லாம் சொல்லித் தருகிறான். இறைவன் சங்கைப்படுத்திய மாதத்தை நீங்கள் சங்கைப்படுத்திக் கொள்ளுங்கள், கண்ணியப்படுத்திக் கொள்ளுங்கள், அந்த மாதங்களை நீங்கள் மதித்து நடங்கள் என்பதாக அல்லாஹ் நமக்கெல்லாம் ஒரு அறிவுரை சொல்கிறான். அந்த வசனத்திலே அல்லாஹ் மாதங்களுடைய எண்ணிக்கை 12 என்பதாகவும், இறைவனுடைய ஏட்டில் வானங்களையும் பூமிகளையும் படைப்பதற்கு முன்னால் மாதங்களுடைய எண்ணிக்கை 12 என்பதாகவும், அதுதான் சரியான ஒரு கணக்கீடு என்பதாகவும் அல்லாஹ் கூறிவிட்டு நமக்கு சொல்கின்ற ஒரு அருமையான ஒரு அறிவுரை. அந்த மாதங்களை நீங்கள் அடைந்து விட்டால் அதிலே நீங்கள் உங்களுக்கு அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறார். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வானமும் பூமியும் படைக்கப்பட்ட நாள் முதல் மாதங்களுடைய எண்ணிக்கை 12 என்று சொன்னார்கள். அதிலே 3 மாதங்கள் தொடராக வரக்கூடிய மாதங்கள் என்றார்கள். துல்காய்தா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், இடையில் வரக்கூடிய ரஜப் மாதத்தையும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஞாபகம் ஊட்டினார்கள். மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, அந்த மாதங்களை நாம் எப்படி கண்ணியப்படுத்துவது? 2 மாதங்களை நானும் நீங்களும் கடந்து சங்கைப்படுத்தப்பட்ட 3வது மாதத்தில், முஹர்ரம் மாதத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு ஒரு செய்தி சொல்கிறான். என்ன தெரியுமா? உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள். அநியாயம் என்றால் ஒரு மனிதன் ரப்புக்கு செய்கின்ற அநியாயம் இருக்கின்றது, ஒரு மனிதன் தனக்கு தானே செய்து கொள்கின்ற அநியாயம் இருக்கின்றது, ஒரு மனிதன் பிற மனிதர்களுக்கு செய்கின்ற அநியாயம் இருக்கின்றது. ரப்புக்கு செய்கின்ற மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்ன தெரியுமா அன்பார்ந்தவர்களே? யா புனைய லா துஷ்ரிக் பில்லாஹ், எனது அருமை மகனே, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. இன்ன ஷிர்க லதுல்முன் அலீம், இறைவனுக்கு இணை வைப்பது என்பது மிகப்பெரிய ஒரு அநியாயம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். எல்லா காலங்களிலும் இணை வைப்பு என்பது ஹராமானது. ஆனால் இந்த காலத்தில் அதைவிட கடுமையாக அது ஹராமாக பார்க்கப்படுகின்றது. மனிதன் மனிதனுக்கு செய்கின்ற அநியாயம், பாவங்களே மனிதனுடைய வாழ்க்கையில் நிறைந்து காணப்படுகின்றன. இபாதத்துக்களை விட மனிதன் பொய் சொல்கிறான், களவெடுக்கிறான், ஏமாற்று செய்கிறான், விபச்சாரம் செய்கிறான். பாவங்களை நாள்தோறும் காலையிலும் இரவையிலும் எந்த நாளும் ஒரு மனிதன் நன்மைகள் செய்து இறைவனுக்கு சமீபமாகுவதை விட அவனுடைய பாவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கின்றன.
இது உனக்கு நீயே செய்து கொள்ளக்கூடிய அநியாயம். எல்லா காலங்களிலும் பாவம் செய்வதை ஒரு மனிதன் தவிர்த்து வாழ வேண்டும். ஆனாலும் நான் சங்கைப்படுத்திய இந்த மாதத்தில் நீ பாவங்களை தவிர்த்து வாழாவிட்டால் அது கடுமையான ஒரு குற்றத்துக்கு ஆளாக நேரிடும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் சொல்லித் தருகிறார். மூன்றாவதாக நானும் நீங்களும் பார்த்தால் அன்பார்ந்தவர்களே, மனிதர்கள் அடுத்த மனிதர்களுக்கு செய்கின்ற அநியாயம் என்ன? அது ஒரு மனிதனுடைய மானத்திலே கை வைப்பது. ஒருடைய மனிதனுடைய மானத்தை அவன் சரியான தகவல்களை தேடி பார்க்காமல் சோசியல் மீடியாக்களில் உட்பட சாதாரணமாக ஒரு மனிதனுடைய மானத்தில் கை வைத்து எந்த அளவுக்கு பேச வேண்டுமோ, எந்த அளவுக்கு அவருடைய மானத்தை குறைத்து மதிப்பிட முடியுமோ அந்த அளவுக்கு நானும் நீங்களும் இறைவன் போட்ட எல்லைகள் அனைத்தையும் தாண்டி நம்முடைய கையிலே எல்லாம் இருக்கின்றது என்பதற்காக பேசுகிறோம், எழுதுகிறோம், கதைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அந்த மானத்தை போக்குற வேலையை ஒரு மனிதன் எந்த காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது என்பதை அல்லாஹ் எல்லா காலங்களிலும் கூடாது, இந்த காலத்தில் நீ கொஞ்சம் கவனமா இருந்துக்கன்னு சொல்கிறார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அடுத்தவருடைய பொருளாதாரத்தை அநியாயமாக சுரண்டி எடுக்கிறோம். நம்முடைய தொழிலுக்காக, நாம் வாகனம் வாங்க வேண்டும் என்பதற்காக, அழகான வீடு கட்டணும் என்பதற்காக, அடுத்தவர்களை விட நன்றாக சமுதாயத்திலே மக்களால் வரவேற்கப்பட வேண்டும் என்பதற்காக எங்களுடைய தொழிலில், எங்களுடைய வியாபாரத்தில், எங்களுடைய பிசினஸ்ல நாம் மேல வரணும் என்பதற்காக அந்த உழைப்பு என்பது அன்பாதவர்களே அடுத்தவர்களை சுரண்டி எடுக்கக்கூடியது. இதை நீ அடுத்தவர்களுக்கு செய்வது என்பது அநியாயமாக கருதப்படுகின்றது. மூணாவதாக ஒரு மனிதனுடைய இரத்தத்தை சிந்துவது. ஒரு மனிதனுடைய இரத்தத்தை சிந்தக்கூடிய அளவுக்கு சண்டைகளையும் சச்சரவுகளையும் நானும் நீங்களும் வளர்த்து அவர்களை பயமுறுத்துவதற்காக சில பொழுதுகளில் கத்தியை நாம் தூக்கும் பொழுது, துப்பாக்கியை எடுக்கும் பொழுது ஷைத்தான் அதை ஓட்ட வைத்து அதன் மூலமாக அவருடைய இரத்தத்தை சிந்தி இந்த உலகத்தில் நானும் நீங்களும் வாழ்கிறோமா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார், நான் கண்ணியப்படுத்தி இந்த மாதத்தில் இதுகளெல்லாம் செய்யறத குறைச்சிக்கன்னு சொல்றான். இந்த மாதத்துல கூடுதலா வனமையாக இருக்கக்கூடிய அந்த இபாதத்துக்கள்ல ஒரு மனிதன் கவனமாக இருக்கும்படி நமக்கெல்லாம் சொல்லித் தருகிறான். நாம் இருக்கக்கூடிய முஹர்ரம் மாதம் என்பது சுப்ஹானல்லாஹ், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். எல்லா மாதங்களும் அல்லாஹ்வுக்குரியதுதான். எல்லா மாதங்களும் அல்லாஹ்வுக்குரியது. அல்லாஹ்வை பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ஹதீஸுல் குத்ஸியிலே சொல்லக்கூடிய ஒரு செய்தியை சொன்னார்கள். அனதஹர், நான் தான் காலம் என்றார்கள். எனவே நீங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீங்குகள், கவலைகள், இழப்புகள் வரும் பொழுதெல்லாம் காலத்தை நீங்கள் திட்டாதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு செய்தியை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் எல்லா காலமும் அல்லாஹ்வுக்குரியது, எல்லா மாதங்களும் அல்லாஹ்வுக்குரியது. ஆனாலும் கூட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஹர்ரம் மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் என்றார் அல்லாஹ்வுடைய தூதர். எப்படி சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? கடமையான நோன்புக்கு பின்னால் ஒரு மனிதன் பிடிக்கக்கூடிய சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களில் மிக மிக சிறப்பானது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். அல்லாஹ்வுடைய மாதமாகிய முஹர்ரம் மாதத்தில் நோன்பு நோட்பதுதான் அல்லாஹ்வுக்கு மிக மிக விருப்பமானது என்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, முஹர்ரம் மாதம் என்பதும் ஏனைய சங்கைப்படுத்தப்பட்ட மாதங்களைப் போல இந்த மாதத்திலும் நம்ம கவனமாக இருக்கணும். நம்முடைய கையை பாதுகாத்துக் கொள்ளணும், நம்முடைய வாயை பாதுகாத்துக் கொள்ள விடணும். பாவங்களுக்கு அடி எடுத்து வைப்பதை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னே 2 மாதங்களில் அதிகரித்த இபாதத்துக்களோடு பாவத்தை குறைத்தது போன்று ஒரு முஃமினை பொறுத்தவரையில் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த செய்திகளை உள்வாங்கி விட்டால் பாவங்களுக்கு தனிமையில, கூட்டாக, நண்பர்களாக, குடும்பமாக, சமூகமாக நகர்வதை குறைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? அல்லாஹ் கண்ணியப்படுத்திய மாதத்தை பாவங்கள் செய்து நானும் நீங்களும் களங்கப்படுத்துகிறோம். அந்த கண்ணியத்தை நானும் நீங்களும் என்ன செய்கிறோம் தெரியுமா? இழக்க செய்கிறோம். அதனால்தான் அல்லாஹ்
நமக்கு இந்த மாதங்களில் நீங்கள் யாரும் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்பதாக திருமறை அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சுப்ஹானல்லாஹ். முஹர்ரம் மாதத்தில் ஆஷுரா தினத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடுங்கோலன் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்ட ஒரு நாள். ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஜாஹிலியா காலத்தில் குறைஷிகள் ஆஷுரா நோன்பை நோட்டார்கள், நபி அவர்களும் நோட்டார்கள் என்று சொன்னார்கள். ஆயிஷா அம்மையார் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் மேற்கொள்வதற்கு முன்னால் மதீனாவிலே கடமையான நோன்பு ஹிஜ்ரி 2ஆம் வருடம் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அங்கே ஜாஹிலியா காலத்திலே இருக்கும் பொழுது குறைஷிகள் ஆஷுரா நோன்பு நோட்பதை பார்க்குகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த பிறை 10 ஆஷுராவுடைய நோன்பை நோட்டார்கள் என்பதாக ஆயிஷா அம்மையார் அவர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறார்கள் அன்பார்ந்தவர்களே, மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவில் வந்து பார்த்தா யூதர்கள் எல்லோரும் ஆஷுராவுடைய நோன்பை நோக்குகிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஏன் நீங்க நோன்பு பிடிக்கிறீங்க? அப்போது அவர்கள் சொன்னார்கள், இன்றைய நாள் யௌமுன் சாலிஹுன், ஒரு நல்ல நாள். இன்றைய நாளில் தான் அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய கூட்டத்தாரையும் ஃபிரௌனிடம் இருந்து பாதுகாத்த நாள். பாதுகாத்த அந்த ஒரே காரணத்துக்காக, திரும்பவும் உயிர் வாழ வைத்த ஒரே காரணத்துக்காக, நபியுடைய சமுதாயத்தை சாதாரண நிலை இல்ல, பயங்கரமான ஒரு நிலை. எந்த நிலை அன்பார்ந்தவர்களே? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஃபிரௌனோடு இருந்து அவர்கள் பேசக்கூடிய நேரத்தில் சூனியக்காரர்களை வரவழைத்து சூனியம் செய்யக்கூடிய அந்த கைத்தடிகளை எல்லாம் பாம்பாக போட்ட நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கைத்தடியை போடுகிறார்கள். அது பாம்பாக மாறி சூனியக்காரர்களுடைய பாம்புகளை எல்லாம் விழுங்கின உடனே அந்த சூனியக்காரர்கள் எல்லாம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஆமன்னா பி ரப்பி மூசா, மூசாவுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னார்கள். ஃபிரௌன் சொன்னான், அப்படியா, நீங்கள் ஈமான் கொண்டால் உங்களுடைய மாறுகை நான் என்ன செய்வேன் தெரியுமா? நான் வெட்டுவேன். ஃபഖதிமா அன்த பிகாதின், நீ நினைத்ததை செய்து கொள் என்பதாக சூனியக்காரர்களும் இருந்த மக்களும் ஃபிரௌனுக்கு சவால் விட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, ஈமானிய பலம், அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கை. ஒரு நாள் இரவோடு இரவாக மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னை ஈமான் கொண்ட மக்களை அழைத்துக் கொண்டு நாட்டை விட்டு வெளிக்கிளம்பி போவதற்காக வருகிறார்கள். முன்னால் கடல் குறுக்கிடுகின்றது. பின்னால் பார்த்தால் ஃபிரௌனுடைய படை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விரட்டி கொண்டு வருகிறார்கள். பின்னால இருந்தா ஃபிரௌன் மாறு கை வெட்டுவான், பெண்களை எல்லாம் விட்டு விடுவான். அது உண்மையானது, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அப்பொழுதுதான் சொன்னார்கள் அந்த மக்கள், யா மூசா இன்னால முதுரகூன், நாங்க தாழ போறோம். ஊர்ல இருந்திருந்தா பேசாம ஈமான மறைச்சிந்து வாழ்ந்திருக்கலாம் நமக்கெல்லாம். நீங்க அங்கேயும் எங்களை இருக்கக்கூடல, அங்கிருந்து எப்படியாவது விலகி போகணும் என்பதற்காக எங்களை நீங்கள் அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறீர்கள். முன்னால பாஞ்சா கடல்ல நம்ம மாட்டிக்கொள்வோம். சுப்ஹானல்லாஹ். சாதாரண நிலை இல்லை அன்பார்ந்தவர்களே, இது சாதாரண நிலை இல்லை. ஈமான உரசி பார்க்கிற ஒரு அருமையான ஒரு நிலை. ரப்பின் மீது இருக்கின்ற நம்பிக்கை எந்த அளவுக்கு ஒரு முஃமினிடத்தில வலுவாக இருக்கின்றது என்பதை உரசி பார்க்கிற நிலை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனம் தளரவில்லை. ஃபிரௌன் வந்து கொண்டிருக்கிறான். முன்னால கடலுக்குள்ளே போனால் அங்கேயும் மரணம், பின்னால இருந்தால் மரணிக்கும் வரைக்கும் ஒரு சோதனை. அப்பொழுதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கல்லா இன்னமா ரப்பி சயஹ்தீன். அப்படி அல்ல, நீங்க நினைச்சிற மாதிரி முதுரகூன், நாங்கள் மூழ்கி போவோம், ஃபிரௌனுடன் நாங்கள் மாட்டிக்கொள்வோம் என்பது அல்ல. என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான். அல்லாஹு அக்பர். என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான். அவன் என்ன செய்வான் தெரியுமா? சயஹ்தீன், எனக்கு ஒரு வழியை காட்டுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவருடைய கையில் இருக்கக்கூடிய தடியால கடலுக்கு அடிக்கும்படி சொல்கிறான். கடல் 12 பாதைகளாக
பிரிக்கப்படுகின்றது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் பாதுகாக்கப்பட்ட வரலாறை அல்லாஹ் சொல்கிறான். நம்மளால யாருக்கு சொல்ல முடியும்? ஒரு பிரச்சனை நமக்குள்ள வந்துட்டா அன்பார்ந்தவர்களே, பெரிய ஒரு கடன் தொல்லை, பிசினஸுக்காக நல்ல விஷயத்துக்காக ஒருத்தர் கடன் பட்டுட்டாரு. கடன்காரர்கள் எல்லாம் என்னை துரத்தி கொண்டு வருகிறார்கள். கடன் கொடுப்பதற்கு எனக்கு எதுவுமே இல்லை. நான் ஹராமான முறையில் எடுத்த கடனை நான் பயன்படுத்தவில்லை. பயன்படுத்தினது என்பது ஹலாலான முறையில் நான் பயன்படுத்தியிருக்கிறேன். கடன் தொல்லை வருகின்ற நேரத்தில் ஒரு மனிதன் எழும்பி தஹஜ்ஜத்தில் எழும்பி என்னோட என்ற ரப்பு இருக்கிறான், நிச்சயமாக என்ற ரப்பு எனக்கு இந்த கடனை கொடுப்பதற்கு வழி செய்வான் என்று தைரியமா சொல்றதுக்கு நம்மளால் ஏழும் அன்பார்ந்தவர்களே. எங்களோட குடும்பத்தில் மிகப்பெரிய ஒரு நோய், வாப்பாக்கு, உம்மாக்கு, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, சுப்ஹானல்லாஹ், நோயை குணப்படுத்துவதற்கென்றே பொருளாதாரம் கரைந்தே போனது. நாளுக்கு நாள் நோய் அதிகரிக்கின்றது. நோய் அதிகரிக்க அதிகரிக்க தகப்பன் கணவனுக்கு மிகப்பெரிய ஒரு டென்ஷன். சுப்ஹானல்லாஹ், வீட்டுடைய வேலைகள் எல்லாம் மனைவி நோயாளியாக இருந்தால் ஸ்தம்பிதமாகிவிடும். பிசினஸுக்கு போகலாம், போனாலும் இருக்கலா. தஹஜ்ஜுடைய நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் எழும்பி ஒரு மனிதன் என்ற ரப்பு என்னோடு இருக்கிறான், நிச்சயமாக இந்த நோய்க்கு ஒரு வழியை காட்டுவான், நிவாரணத்துக்கு என்று நம்மளால் எத்தனை பேருக்கு நமக்கு சொல்லலாம்? எத்தனை பேருக்கு நம்மளால சொல்லலாம் அன்பார்ந்தவர்கள்? நம்முடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது, சமுதாயத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது அன்பார்ந்தவர்களே. கடந்த காலங்களில் எல்லாம் சமுதாயத்திலே நிறைய பிரச்சனைகளுக்கு முஸ்லிம் சமூகம் முகம் கொடுத்தது. அந்த கொடுத்த நேரத்தில் எல்லாம் ரப்பு என்னோட இருக்கிறான், எனக்கு அந்த ரப்பு நிச்சயமாக என்ன செய்வான் தெரியுமா, எனக்கு வழிகாட்டுவான் என்று சொல்வதற்கு அன்பார்ந்தவர்களே, முஸ்லிம் சமுதாயத்திடத்திலே அந்த ஈமானிய பலம் இருக்குதா இல்லையா? நாங்க எங்களை வளர்த்துக் கொள்ளணும். அப்படியான இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுதெல்லாம், யா அல்லாஹ் நீ என்னோடு இருக்கிறாய், யா அல்லாஹ் என்னோடு ரப்பு இருப்பதற்கு, ரப்பு என்னுடைய பிரச்சனைகளை கேட்டுவிட்டு நான் பிரச்சனை படுகின்ற நேரத்தில் ரப்பு எனக்கு அதுக்கு வழிகாட்டுவதற்கு நான் ரப்போட எப்படி இருக்கிறேன், நான் ரப்போட எப்படி இருக்கிறேன் அன்பார்ந்தவர்களே. என்னுடைய ஈமானியுடைய பலத்துடைய தன்மை என்ன, என்னுடைய ஈமானுடைய பலவீன தன்மைகள் என்ன, உரசி பாருங்கள். நான் தஹஜ்ஜத்துக்கு எழுப்புகிறேனா? 5 நேர தொழுகையை ஊரில் இருந்தால் சுபஹ் தொழுகை உட்பட இமான் ஜமாத்துக்கு வருகிறேனா? என்னுடைய வீட்டிலே வீடு ஒரு இஸ்லாமிய சூழலில் இருக்குதா? படைத்தவன் ரஹ்மானோடு என்னுடைய குர்ஆனிய தொடர்பு என்ன? என்னுடைய பிசினஸ் எந்த சந்தர்ப்பம் வந்தாலும், லாபம் தரக்கூடிய எதுவாக இருந்தாலும் ஹராமான வழிகளுக்கு போகாமல் அந்த பிசினஸ்ல என்னுடைய ஹலாலான அந்த வியாபார முறை இருக்கின்றதா? தனிமையிலே இருக்கும் பொழுது அல்லாஹு அக்பர், ஒரு மனிதனுடைய கையில போன் இருக்கின்றது. இளைஞர்களே, உங்களுடைய கையில போன் இருக்கின்றது, நீங்கள் தனிமையில் இருக்கிறீர்கள், ஒரு அறையில் இருக்கிறீர்கள். நான் ரப்போடு எப்படி இருக்கிறேன்? தனிமையில் இருக்கும் பொழுது பாவம் செய்கிறேனா? இல்லை, ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறேனா என்ற இந்த உணர்வுகள், இந்த ஈமானிய பலம், இந்த இபாதத் யாரிடத்தில் வலுவாக இருக்கின்றதோ, யார் ரப்போடு தொடர்பாக இருக்கிறார்களோ, யார் ரப்புக்காக வேண்டி இபாதத் செய்கிறார்களோ, யார் ரப்புக்காக வேண்டி ஹலாலை எடுத்துக்கொண்டு ஹராம் எவ்வளவுதான் இனிமையாக இருந்தாலும் வருமானமாக இருந்தாலும் ஹராத்தை விட்டு யார் தூரமாக இருக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரியான இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுதெல்லாம் அவர் தைரியமா சொல்லலாம், என்ன தெரியுமா அன்பார்ந்தவர்களே, என்ற ரப்பு என்னோட இருக்கிறான், நிச்சயமாக அந்த ரப்புல் ஆலமீன் எனக்கு வழிகாட்டுவான் என்பதாக சொல்லக்கூடிய மனோதைரியத்தையும் பக்குவத்தையும் நானும் நீங்களும் எங்களுக்குள்ளே வளர்த்துக் கொள்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் இந்த வரலாறை சொல்கிறான். நமக்கெல்லாம் என்ன சொல்கிறான்? இந்த வரலாறை சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் பார்க்குகிறார்கள், அப்படியா, நீங்க இப்படியான இக்கட்டான நிலையில் உங்களையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும்
பாதுகாத்ததற்கு நன்றி செலுத்துவதற்கு நீங்கள் நோன்பு பிடிக்கிறீர்களா? அப்படியாக இருந்தால் உங்களை விட மூசாவுக்கு கட்டுப்படுவதற்கு, மூசா பிடித்த நோன்பை நாங்கள் பிடிப்பதற்கு தகுதியுடையவர்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி என்ன செய்தார்கள்? அவர்களும் முஹர்ரம் 10வது நாள் நோன்பு நோட்டார்கள். வஅமர பிஸ்ஸியாமிஹி, நோன்பு நோக்கும்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனத்து முஃமின்களுக்கு ஏவினார்கள். அதுவரைக்கும் கடமையான நோன்பு கடமையாக்கப்படல. சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னொரு அறிவிப்பில் வருகின்றது, அவர்கள் எல்லாம் 10வது நாள் நோன்பு பிடிக்கிறார்களே என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அப்படியாக இருந்தால் நீங்கள் யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்காக ரெண்டும் ஒன்றா சேரக்கூடாது. அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் பிற 9லையும் நான் நோன்பு நோட்பேன், அவர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனாலதான் பிறை 9லும் தாசுவாவிலும் அந்த நோன்பு என்ன செய்யப்படுகின்றன, நோக்கப்படக்கூடிய ஒரு காட்சியை நம்ம சமுதாயத்தில் நம்ம பார்க்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு ஒன் டே, ஒரு நோன்பு, ஒரு நாள் பிடிக்கிற அந்த நோன்பை பத்தி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆஷுரா தினத்தில் பிறை 10ல் எந்த மனிதன் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முன்னால் உள்ள ஒரு வருட பாவத்துக்கு அது பரிகாரமாக அமைஞ்சிரும் என்ற ஒரு அழகான ஒரு நற்செய்தியை மூமின்களுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்றா போன வருஷம் செஞ்ச பாவம் எல்லாம் நமக்கு எதுக்கும் தெரியாது, நமக்கு நேத்து செஞ்சதே தெரியாது என்னன்னு சொல்லி, போன கிழமை செஞ்சது நமக்கு தெரியாது. சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஏட்டில் ஒரு அணுவும் அசையாது. சின்ன சின்ன பாவங்கள் உட்பட எல்லா பாவங்களையும் அல்லாஹ் பறித்து வைத்திருக்கிறார். எந்த அடியான் இஹ்லாஸோட அல்லாஹ்வுக்காக ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை பின்பற்றி யாரெல்லாம் பிறை 10ல ஆஷுரா தினத்தில நோன்பு பிடிக்கிறாங்களோ அல்லாஹ் நமக்கு நம்முடைய ஒரு வருடத்துடைய அந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை தருகிறான் என்றால் மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, இந்த முஹர்ரம் மாதத்தில் அந்த ஆஷுரா தினத்தில் எதிர்வரக்கூடிய புதன்கிழமை தாசுஆகவும் எதிர்வரக்கூடிய வியாழக்கிழமை ஆஷுரா முஹர்ரம் 10வது நாளாக இருப்பதால அங்கே யூதர்களுக்கு மாற்றம் செய்வதற்கு பிறை 9லும் நோன்பு நோட்டு பிறை 10ல் ஒரு வருட பாவத்தை மன்னித்துக் கொள்வதற்கு, அல்லாஹ் மன்னிப்பதற்கு அந்த நோன்பையும் பிடிப்பதுதான் நபிகளாரின் ஒரு சுன்னா, ஒரு நபி வழி என்பதை நீங்கள் மறக்காது உங்களுடைய மனசிலே நீங்கள் ஆழமாக படிந்து கொள்ளுங்கள். அழகான ஒரு செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யூதர்களுக்கு மாற்றம் செய்யுங்க. நம்முடைய வாழ்க்கையில் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை புறம் தள்ளி ஒரு மனிதனுடைய பொடியில, ஒரு மனிதனுடைய ஆடையில, ஒரு மனிதன் செய்த ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல, ஒரு மனிதன் செய்கின்ற ஒரு திருமண ஒரு நிகழ்வுல, ஒரு மனிதன் வீட்டுல செய்கின்ற ஒரு ஃபங்க்ஷன்ல, ஒரு மனிதனோட ஃபேக்டரியில, அவனுடைய கம்பெனியில அவன் செய்கின்ற நடவடிக்கைகள் ஃபன்னாக இருக்கலாம் அல்லது தேவையானவைகளாக இருக்கலாம். அங்கே எல்லாம் சுபஹானல்லாஹ், எங்களுடைய முஸ்லிம்கள் எல்லாம் நாளுக்கு நாள் யூத கிறிஸ்தவ கலாச்சாரங்களை கொண்டு அந்த ஃபங்க்ஷன்களையும் அந்த விளையாட்டுகளையும் அந்த நிகழ்வுகளையும் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? நாளுக்கு நாள் மெருகூட்டி கொண்டு போகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நோன்புல கூட யூதர்களுக்கு நீ சேர்ந்துடக்கூடாது, நானும் யூதர்களும் ஒன்றாக இணைஞ்சிடக்கூடாது, அவனுக்கு நான் மாற்றம் செய்யணும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் 9வது நாளும் நோன்பு பிடித்தால். அன்பார்ந்தவர்களே, உங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் உரசி பாருங்க. உங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் உரசி பாருங்க. நீங்க வெட்ட தலைமுடியில் இருந்து, நீங்க அணிகிற ஆடையில் இருந்து, உங்களோட மகளை மணமேடையில கொண்டு போய் அலங்கரித்து வைப்பதில் இருந்து, உங்களோட கடையில, உங்களோட கம்பெனியில, உங்களோட ஸ்கூல்ல நடக்கிற என்ன ஸ்போர்ட் மீட் விளையாட்டாக இருந்தாலும் அங்கெல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவை குழி தோண்டி பொதித்து விட்டு யூத கிறிஸ்தவருடைய கலாச்சாரத்தை வச்சுதான் எங்களோட எல்லாத்தையும் நாங்க செஞ்சுட்டு போறோம். நம்ம நேசிக்கிறோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வேண்டான்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அதனால மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, இந்த சுன்னாவை, இந்த முறையை நாம் அந்த காலத்தை அடைந்து விட்டால் அந்த காலத்தில் இவைகளை நோற்று
அந்த நன்மையை அடைந்து கொள்வதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள்பாலிக்க வேண்டும். உலகத்தில் முஹர்ரம் மாதம் 10வது நாள் 3 சாரார்கள் இருப்பார்கள். 3 சாரார்கள். புது வருடம் முஹர்ரம் மாதம் புது வருடம் வந்துவிட்டால் அதுக்கு வாழ்த்து செய்தி சொல்வது, புது வருடம் வந்துவிட்டால் முஹர்ரம் மாதத்தை கொண்டாடுவது, முஹர்ரம் மாதத்துக்கென்று பிரத்தியோகமான எந்த தொழுகைகளோ, முஹர்ரம் மாதத்தை சிறப்பிப்பதற்கு அதிலே பிரார்த்தனை செய்வதற்கு எந்த விதமான பிரார்த்தனைகளையோ இஸ்லாம் நமக்கு காட்டித்தரவே இல்லை. காட்டித்தந்தது ஒன்றே ஒன்றுதான், நோன்பு பிடிக்கிறது மட்டும்தான். உலகத்தில் நம்ம பார்த்தா சுப்ஹானல்லாஹ், அன்றைய நாளில் அன்பார்ந்தவர்களே ஒரு சாரார் இருப்பார்கள். அவர்கள் யூதர்கள். என்ன செய்வார்கள் தெரியுமா? அன்றைய நாளை விழாக்கோலமாக, அன்றைய நாளை ஒரு ஈதாக, அன்றைய நாளை ஒரு சந்தோஷப்படக்கூடிய நாளாக புத்தாடைகள் அணிந்து விதவிதமான உணவு வகைகள் எல்லாம் சமைத்து அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அன்றைய நாளை மகிழ்ச்சி பொங்க மகிழ்ச்சிகளை பரிமாறிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அன்றைய நாளை உலகத்திலே யூதர்கள் ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இது இஸ்லாத்தை பொறுத்த வரையில அது வழிகேடு. இரண்டாவது நம்ம பார்க்கிறோம், உலகத்தில் இரண்டாவது சாரார் ஷியாக்கள். அன்றைய நாளை ஒரு துக்க தின நாளாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். ஒரு கருப்பு தினமாக அன்றைய நாளை ஆக்கி வைத்திருக்கிறார்கள். ஏன்? ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டு ஹுசைன் அலி அவர்கள் கர்பலா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே ஒரு சில கயவர்களால் கொலை செய்யப்படுகிறார்கள். அந்த கொலை செய்யப்பட்ட நாள் முஹர்ரம் மாதம் பிறை 10வது நாள். அந்த நாளில் இமாம் ஹுசைன் அலி அவர்கள் பட்ட வேதனைகள் அவைகளை நாமும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக உலகத்தில் வாழக்கூடிய பெரும்பான்மையான ஷியா நாடுகளில் சுப்ஹானல்லாஹ் அங்கே எல்லாம் அன்றைய நாளை ஒரு துக்க தினமாக பிரகடனப்படுத்துவார்கள். சாப்பிட மாட்டாங்க, குடிக்க மாட்டாங்க, நீண்ட நேரம் இருந்து கவலையோடு இருப்பார்கள். அந்த வேதனைகளை நாங்களும் சுமந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கூர்மையான ஆயுதங்கள், சங்கிலிகளால் சின்ன பிள்ளைகள் உட்பட தங்களுடைய மேனிகளை அடித்து இரத்தத்தை வெளியே எடுத்து நாங்கள் என்ன செய்கிறோம்? ஹுசைன் அலிக்காக, அவர் பட்ட வேதனைக்காக, அவர் பட்ட கவலைக்காக, அவர் பட்ட துன்பத்துக்காக நாங்களும் துன்பத்தை வெளிப்படுத்துகிறோம் என கூறி ஷியாக்களில் ராபிதாக்கள் என்று சொல்லக்கூடிய கடுமையானவர்கள் உலகத்தை அந்த நாளில் அந்த நாளை ஒரு கவலைக்குரிய நாளாக பிரணப்படுத்தி செய்கிறார்கள். இதுவும் ஒரு வழிகேடு. இதையும் அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர் நமக்கு காட்டித்தரல. அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிரகாரம், அவர்களை பின்பற்றக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பிரகாரம் அன்றைய நாளில் நோன்பு பிடித்து ஒரு வருடத்துக்குரிய அந்த பாவத்துக்குரிய பரிகாரத்தை தேடிக்கொள்வது 3வது சாரார். அதுதான் சரியானது, அதுதான் நபி அவருடைய வழி, அதுதான் சுன்னா. அடுத்த அனைத்தும் அவைகள் அனைத்தும் பித்அத்துக்கள் என்ற அந்த செய்தியை இந்த முதலாவது குத்பாவின் ஊடாக உங்களுடைய மேலான கவனத்துக்கு கொண்டு வந்து நான் விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹிஜ்ரத், அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன ஒரு நிகழ்வு இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திய ஒரு வரலாறு, ஒரு நிகழ்வு. அன்றைய காலத்தில் அன்பார்ந்தவர்களே, முஸ்லிம்களுக்கென்று எந்த ஆண்டு கணிப்பீடும் இருக்கல. அன்றைய காலத்தில் காபத்துல்லாவை தாக்குவதற்கு வந்த யானைப்படையுடைய நிகழ்வை வைத்து அன்றைய அரேபிய சமுதாயம் காலங்களை கணிப்பிட்டார்கள். அதற்கடுத்ததாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைக்கின்றது. நபி பட்டம் கிடைத்தவுடனே நுபுவத் 1, 2, 3 என்று என்ன செய்தார்கள்? அவர்கள் அவர்களுடைய ஆண்டு கணிப்பை எடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆட்சி முடிவடைகின்றது. அதற்கடுத்ததாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஆட்சிக்கு வருகிறார்கள். அதற்கடுத்ததாக உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். பார்க்கிறாங்க, முஸ்லிம்களுக்கு என்று எந்த விதமான ஆண்டு கணிப்பீடும் இருக்கல. அதனால உமர் ரலியல்லாஹு தஆலா என்ன செய்கிறார்கள் தெரியுமா? ஹிஜ்ரத்தை மையமாக வைத்து அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்த நிகழ்வு மிகப்பெரிய ஒரு புரட்சி என்பதை உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும்
அன்று மசூராவிலே கூடிய முக்கியமான சஹாபாக்களும் என்ன செய்கிறார்கள்? ஆலோசனை செய்கிறார்கள். அந்த ஆலோசனையின் பிரகாரம் அன்பார்ந்தவர்களே, அந்த ஹிஜ்ரத்தை மையமாக வைத்து முஸ்லிம்களுடைய ஆண்டு ஆரம்பிக்கப்படுகின்றது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹிஜ்ரத் முஹர்ரம் மாதத்தில் இடம்பெறவில்லை. இருந்தாலும் கூட இந்த முஹர்ரம் மாதத்தை அடிப்படையாக வைத்து ஆண்டு கணிப்பை என்ன செய்தார்கள்? ஹிஜ்ரி ஆண்டை ஆரம்பித்த வரலாறை பார்க்கிறோம். 1400 இப்போது 1448 ஆண்டிலே நானும் நீங்களும் நுழைந்திருக்கிறோம். ஹிஜ்ரத் என்றால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போவது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதுக்கு பின்னால மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் என்பது கிடையவே கிடையாது சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் மதிப்புக்கும் கண்ணியத்துக்கும் உரிய சகோதரர்களே, ஹஜர என்றால் ஒரு மனிதன் வெறுத்து போவது. ஹஜர என்றால் வெறுக்கிறது. மேற்கத்திய வாதிகள் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவை வெறுத்து போனார்கள் என்று சொல்கிறார்கள். இல்லை, வெறுத்து போகவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகும் பொழுது மக்காவை பார்த்து சில வசனங்களை பேசிவிட்டு தான் போனார்கள். பூமியிலே சிறந்த பூமி, உன்னை விட்டு போவதற்கு எனக்கு மனமில்லை, இருந்தாலும் கூட இந்த பூமியில் உள்ளவர்கள் என்னை துரத்துகிறார்கள் என்று சொல்லி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு போன செய்தியை நானும் நீங்களும் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குழப்பமான சூழ்நிலைகளில் ஃபித்னாவுடைய காலத்தில், இபாதத்துக்கள் குறைந்து போகக்கூடிய ஒரு காலத்தில், இபாதத்துக்கள் செய்வதற்கு மனிதனுக்கு நேரம் இல்லாத காலத்தில், அவன் டென்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு காலத்தில், பீதியான ஒரு காலத்தில் ஒரு மனிதன் இபாதத்துக்களில் ஆர்வமாக ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை நல்ல முறையில் இந்த உலகத்தில் பின்பற்றி நடக்கக்கூடியவனாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், கஹிஜ்ரதி இலைய, அந்த மனிதன் கஷ்டமான நேரத்திலும் ரப்போடு ஈமானை வழிப்படுத்தி தடம் புரளாமல் ஈமானில் உறுதியாக இருந்து என்னுடைய சுன்னாக்களை யாரெல்லாம் சரியாக பின்பற்றி நடக்குகிறார்களோ அவர் என்னளவிலே ஹிஜ்ரத் செய்தவரை போன்றாவார் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் அக்பர். ஹிஜ்ரத் என்கிறது இல்ல, ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்களே அன்பார்ந்தவர்களே. ஃபமன் கான ஹிஜ்ரத்துஹு இல துன்யா யுஸீபுஹா அவ் இம்ராத்தின், யாராவது ஒருவர் அல்லாஹ்வுக்காக ரசூலுக்காக மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்களோ அவருக்கு சம்பூர்ணமான கூலி கிடைக்கும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி இந்த காலத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நம்ம ஹிஜ்ரத் போன அந்த நன்மையை நானும் நீங்களும் கஷ்டப்பட்டு செய்கிறோம். இபாதத் அன்பார்ந்தவர்களே, இபாதத்தை கஷ்டப்பட்டு செய்கிறோம். சுபஹ் கழும்பேலா, சுபஹ் தொழுகைக்கு வரேலா, அதான் கேட்குது. நான் 5 நேர தொழுகையில சுபஹ்க்கு ஜமாத்துக்கு நான் வரணும், தூக்கத்தை ஹஜர் பண்ணுகிறார். வெறுத்துட்டு வாரார் அவர். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். இபாதத்துகள்ல ஷைத்தானிய தன்மைக்கு கட்டுப்படாமல், மனோ இச்சைக்கு கட்டுப்படாமல், கஷ்டமான காலத்திலும் ஃபித்னாவுடைய காலத்திலும் எந்த மனிதன் அந்த ஃபித்னாக்களில் தடம் புரளாம இருந்து குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுகிறானோ நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னிடத்துல அப்ப மக்காலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்ததுக்கு கிடைக்கிற நன்மை மாதிரி இந்த காலத்துல, எனக்கு பின்னால் உள்ள காலத்துல நீங்க இபாதத்துல உறுதியாக இருந்தா உங்களுக்கும் அந்த நன்மை கிடைக்கும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹிஜ்ரத் என்பது மிகப்பெரிய ஒரு படிப்பினைக்குரிய மிகப்பெரிய வரலாற்றில், இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த நிகழ்வு. அது சாதாரண நிகழ்வு அல்ல. அந்த நிகழ்வு இந்த முஹர்ரமுடைய மாதத்தில் இடம்பெற்றது. அதையே 2ஆம் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முஸ்லிம்களுடைய ஆண்டு கணிப்பில 1வது மாதமாக என்ன செய்தார்கள் என்பதை உங்களுடைய மேலான கவனத்துக்கு கொண்டு வந்து, முஹர்ரமுடைய மாதத்தில் பிதுஅத்துக்கள் செய்யாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த பிரகாரம் சுன்னாவான அந்த இபாதத்துக்களை மாத்திரம் செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக்கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்கிறேன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.